வந்து எங்களுக்கு காசு வேணுமே கேட்கல தாராளமாக தெரியும் நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுத்தீங்களா இருந்தா அதோட வந்து கார்ட் பேமெண்ட் இல்லைன்னுட்டான். மத்தியான சாப்பாடு மட்டும் கட்டாது தடி மாதிரி இருக்கும். அதுலேயே அதை மாதிரி ஆடிட்டே இருப்பான். கொண்டு வேண்டணும்னு ஆசை. நுழம்புக்கு அடிப்பேன் தானே மொஸ்கிட்டோ ஸ்ப்ரே. வெள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாப்பாடு நல்ல ஒரு பண்பான கல்யாணம் வைப்பற அதால் செய்கிறது ஒரு பெரிய வாடா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து கண்டி மாவட்டத்துக்குரிய நகர பகுதியில் வந்து நிற்கிறோம். விடியப்புறம் வந்து பொலனறுவிலேருந்து வெளிக்கிட்டு 9 மணிக்கு வெளிக்கிட்டேன்னா நீங்கள் வந்து சேரவே வந்து 1 மணி ஆகிட்டு. ஏன்னா இந்த வெகனாரை பொறுத்தமட்டில் வந்து கிடங்கான ரோட்டுகளில் வந்து உடைக்கல கடப்பட அந்த மாட்டு வண்டி சத்தம் மாதிரி இருக்கும். மேலுமே வந்து வெகனார் அடுக்கைகளை வந்து சும்மா ஒரு சிட்டி இதுகளுக்கு தான் வந்து பயன்படுத்தலாம். தூரடங்களுக்கு உடைக்கல கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. ஆனாலும் வந்து எங்களுக்கு காசு வேணுமே நல்ல ஒரு கார் எடுக்கிறதுக்கு. இருந்தாலும் இருக்கிறத வச்சு கொண்டு சமாளிக்கணும். குறிப்பாக வந்து என்னோட வந்து இத்தாலி நாட்டவர்கள் வந்து தலதா மாளிகையை வந்து பார்க்க போயிட்டேன். நான் வந்து காரை பார்க் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் பட்ட வாடு தேடுறேன் வந்து 2வது மாடியோ 1வது மாடியோ சரியாக விட்டுருக்கேன். இனி அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வெளியில் போகிறதுல தான் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து மெமரி கார்டு வந்து அவைகளுக்கு நான் வேண்டணும். அதுக்கு நான் அவைகள்கிட்ட தான் இப்போ கேட்கணும். நான் வேண்டவா இல்லை அவையில வந்து வேண்டுமா அப்படின்றத வந்து கேட்டுக்கொள்ளணும். குறிப்பாக நான் இப்போ இடத்துல நிற்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ணினான். இது சிட்டி சென்டர் பார்க்கிங் கொண்டு நினைக்கிறோம். நிறைய கார்கள் இருக்குது. அப்போ வண்டியில் வேலை செய்கிறார்கள் ஃபுல்லாக இதுக்குள்ள தான் பார்க் பண்ணியிருப்பேன் நம்மள இருக்குது. இது பஸ் ஸ்டாண்டுன்ற ஒரு தொகுதி. இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ இதிலேருந்து வெளியில் போனால் அப்படியே அந்த மெயின் ரோட்டுக்கு வந்து போயிடுவோம். அதுக்கு பக்கத்துலாம் எங்கேயோ வந்து கேமரா பண்ணுற அதாவது மெமரி கார்டு பண்ணுற கடையும் இருக்குது. camera.lk வந்து இருக்குது போல் இருக்குது. இதில் பாருங்கள் கண்டி உண்மையிலுமே வந்து எனக்கு கொழும்பை விட பிடிச்ச இடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் படியங்கள் தரவழி அப்படியே நடந்து தெரிஞ்சு ஒன்றிப்பினோம். இதால் என்னது படிக்க போகிறாங்களா இல்லை என்னென்னு தெரியலை எனக்குண்டா. இது பாருங்கள் எல்லாமே வந்து பெரிய ரூட் பஸ்ஸுகள்லாம் நிற்கிது. குறிப்பாக வந்து இது பார்க் மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்து இதில் தான் இருக்கிறோம். கப்புள்ஸாக வந்து இருக்கிறோம். எந்த கப்பல்ஸ் படி வருதோ தெரியல எனக்கு. இங்கே தெரிகிற சிங்கள ஆக்களை வந்து பார்த்திங்கன்னா அதோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு தோணும். அப்படி தான் நான் இந்த ட்ரெஸ்ஸிங் மற்றது எல்லாமே வந்து இதில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்குது போல் இருக்குது. சிங்கள ஆர்ப்பாட்டம். அதில் வந்து என்ன எழுதியிருக்கணும் அப்படின்றது தெரிய வந்தால் அதில் பாருங்கள் அதெல்லாம் ஆர்ப்பாட்டம் வந்து செய்யணும். அப்படி நாங்கள் இங்கே நடந்து பார்ப்போம். முதலாவது செக் பண்ணோன்னே இஞ்சாலே அங்காலே ஆண்டு camera.lk இதில் ஃபுட்பால் ஜேர்சிகள் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இப்போ சர்ச் பண்ணால் இதுக்குள்ளே தான் இங்கே வந்து இருக்கிற மாதிரி காட்டுது. அங்கால பக்கம் இல்லை. முதலாவது இந்த கண்டி வந்தாலே ஒரு சிட்டி டூர்ண்டு நடந்து பாருங்கள். இந்த கண்டி எப்படி இருக்குண்டு இல்லை உங்களுக்கு பார்க்கல தாராளமாக தெரியும் நினைக்கிறேன். எங்கடா போகிறீங்க எங்கே போகிறீங்க இது வருங்க எல்லாம் நடந்து தான் தெரியுறாங்க. மெமரி கார்டு ஒரே ஒரு மெமரி கார்டு தான் நானும் வச்சுருக்கிறேன். அதை அவையில்கிட்ட கொடுத்ததால வந்து பார்த்திங்கன்னா என்னால் ஃபோனில் தான் வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரே அந்த ஸ்மோக்கெல்லாம் கேமராவுக்கு கட்டாயம் வந்து மெமரி கார்டு போட்டே ஆகணும். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கட்லி சிட்டி சென்டருக்கு வந்து போகிறது. இப்போ இல்லைன்னு உள்ளே போயிட்டேன்னா என்ன எவ்வளோ நேரம் எடுக்க போதோ தெரியல. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு இடம் கண்டி. இதை பொறுத்தமட்டில் காகங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி சோழன் விற்கிறார்கள் இருப்பினம். இதை வேண்டி அப்படியே வந்து இதுக்குள்ள இருக்கிற மீன்கள் இதை போட்டால் நிறைய மீன்கள் வந்து வரும். இப்போ என்டர்டெயின்மெண்ட்டாகவே பார்த்து கொண்டே இருக்கலாம் இந்த இடங்களை. இதுக்குள்ள வந்து நிறைய கேம்ஸ் அந்த கடைகள் வந்து கேம்ஸ் வைக்கிற கடைகள் வந்து இருக்குது. நிறைய கப்புள்ஸ் வந்து அந்த குயின் ஹோட்டல் இருக்குது. அதில் போய் ஃபோட்டோ எடுப்பினோம். அப்படி இந்தியாவில் கண்டி நகரத்தின் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. சூப்பரான எனக்கு உண்மையாக பிடிச்ச இடங்களில் கண்டியும் உண்டு. நல்லா இருக்கும். அதுவும் நல்ல மழை பெய்கிற டைம் வந்தவன்டா இந்த இடம்லாம் சூப்பர் வைபாக இருக்கும். எங்கடையாக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மரத்தையெல்லாம் மாதமாக போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஆறுதலாக தான் வந்து எல்லாமே பார்க்கணும். எங்களை மாதிரி பாஞ்சு விழுந்தெல்லாம் பார்க்க மாட்டேன். பெரியவங்களும் பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஸாக இருப்பாங்க, ஸ்டைலிஷாக இருப்பாங்க. இதால் போயும் போகலாம் தலதா மாளிகைக்கு. இதால் தான் வந்து வெளிநாட்டவர்கள் போகணும். குறிப்பாக இதான் வந்து குயின் ஹோட்டல். இதில் வந்து நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களா இருந்தால் பாருங்கள் எல்லாத்தையும் நிற்கிது வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் வந்து நிறைய புறாக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.
நிறைய நிற்கும் விடியலாம் வந்து இந்த இடத்துல இந்த சின்ன படியை விளையாடி கொண்டு ஓடி 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 விளையாடி கொண்டிருக்கேன். இதெல்லாம் நிப்பாட்டி ஆக்களை இறக்கி விட்டுட்டு போனது. ஆனால் இந்தியாலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்கள் வந்து இதுலேயும் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டீம் ஒன்று இறக்கினோம். இங்கே என்னோட தான் இவ்வளோ வரையும் கைட் பண்ணுறாங்களோ தெரியல. நாங்களும் இந்த இடத்துக்கு வளரோம். கிறிஸ்டியன்ஸ் டூர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். ஒரு வெள்ளக்காரரை பாருங்களேன் இது யோசித்து கொண்டிருக்கேன். நாங்கள் முதலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட இந்த கார் சர்வீஸ் போட வரைக்கல, ஃப்ரெண்டு கார் சர்வீஸ் போட வரைக்கல அந்த அங்கே டோட்டல் அங்கே இருக்குது. அதில் விட்டுட்டு அப்படியே பஸ் பிடிச்சி இங்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சுற்றிட்டே இருப்போம். அந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அப்படியே இதுக்கு முன்னே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது. இது பாலாஜி தோசைவோ அதுதான் நல்லா நிறைய பேர் வந்து சாப்பிட்டு வந்துருக்கலாம். இங்கே வந்து சின்ன சின்ன ஹோட்டல்கள் நிறைய இருக்குது. இந்த பாடம் எப்படி இருக்குண்டா இங்கே பாருங்கள், சார்ஜ் வந்து ஐஃபோன் வந்து நிற்கதே இல்லை. அதில் வந்து அப்படியே பவர் பேங்கில் குழுவிட்டு பிடிச்சி கொண்டு போய் கொண்டிருக்கேன். ஐஃபோன் டெத் கிட்டத்தட்ட 5 வருஷமாச்சு அது டாட்டம் பிடிச்சி. சரி ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன். நானும் ஒரு சின்ன இதாக இருக்க மட்டும் ஆனால் பெரிய ஒரு கடையாக வந்து வச்சுருக்கணும். அது வந்து பிரச்சனை இல்லை. இந்த அப்புறம் பிரச்சனை இருக்குது. அப்படியே இந்த சைட் படியால் தான் இறங்கி வேறொன்று போல் இருக்குது. இப்போ ஆறுதலாக போனான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 12 மணியோட வந்து இந்த Camera.lk வந்து பூட்டிட்டோம். நான் போன உடனே ஒரு மாதிரி போட்டுறீங்களான்னு கேட்டுட்டு எனக்கு மெமரி கார்டு தேவைன்னுட்டு கேட்டேன்னா நான் பில் வந்து தெரியலாது எல்லாமே கவுண்டரெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதோட வந்து கார்ட் பேமெண்ட் இல்லைன்னுட்டான். அப்புறம் ஓடி போய் காசு எடுத்துகிட்டு வந்து ஒரு மாதிரி வேண்டிட்டான். 64 GB 14,500 வந்து போட்டவேல் அவைல் புது சொண்டை வேண்டிட்டு நீங்கள் எடுக்குன்னு சொன்னவேல். ஆனால் அது 256 GB அதில் இருக்குது. அது வேண்டாலே இப்போ 30,000 கிட்ட வேணும். அதில் வந்து நான் சொன்னேன் அப்போ நீங்கள் இந்த 64 GB எங்களுக்கு தாங்க, அதே மாதிரி கொப்பி பண்ணி தரேன்னு சொன்னேன். கொப்பி பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டாலும் கொப்பி பண்ணி தரேன் எங்களோட கம்ப்யூட்டருக்கு தானே அப்படின்னு சொன்னான். அதில் சரி நீங்கள் வேண்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். உண்மையிலுமே வந்து கொஞ்சம் இதில் களைச்சி போயிட்டேன். இப்போ வந்து மழை தூருது, அதுக்கிடையில் நாங்கள் இப்போ அவையில் போய் ஏற்றணும். என்ன கட்டம் நடக்க போதோ தெரியல, பார்ப்போம். வரையான பேக் ஆனால் இந்த பொலிச்சின் பையெல்லாம் வேறு ஒரு பேக் வந்து தந்திருக்கணும். சிம்பிளான ஒரு செட்டப்பையும் வந்து வச்சுருக்கணும். இதில் போய்க்கிலேயும் ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சேன்னா ரெண்டு பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் விங் சொன்னோ ஒன்று பேர் சைனா அண்ட் ஐஸ்கிரீம் போல் இருக்குது. நிறைய பேர் ஐஸ்கிரீமாக பபிள் டீயான்னு தெரியல, நிறைய பேர் வந்து வேண்டி கொடுத்துட்டு இருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தலதா மாலையக்கிட்டே வந்து வந்தாச்சு. அதே மாதிரி அவைகளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கிட்டேன் அப்படின்ட்டு. பர்ஃபெக்ட், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற ஒரு மெசேஜை போட்டுட்டு இருக்கணும். எப்போ பார்த்துட்டு வரேன்னு தெரியல. பார்க்கிங் வேறு இதுலேருந்து ஒரு 100-200 மீட்டர். திடீரெண்டு வந்துட்டு சொல்லினோட நான் போயிட்டு வரணும். ஒருக்கா கூடிய அவையில் வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்றது தான் இந்த ஒரு எண்ணம். இதில் கொஞ்சம் நேரம் போய் நிற்போம். எப்படியும் வேறு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். மியூசியம்லாம் பார்த்து தான் வருவேன். அவையில் வர மாட்டோம் வந்துட்டோம். அதனால் வந்து நாங்கள் இதிலே வந்து இப்போ போய் கார் எடுத்துகிட்டு வரணும். இப்போ அவங்கள்ட்ட போய் கழிச்சு நான் அடுத்தது என்ன செய்ய போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் சாப்பிட போகிறீங்களான்னு கேட்டேன்னா இல்லை சாப்பாடு தேவையில்லை, நாங்கள் இதிலேருந்து ரூமுக்கு போக மாட்டாங்க. உங்களோட சேர்ந்ததுலேருந்து இதுக்காக சொல்லலை, சும்மா ஜோக்காக சொல்கிறேன். சாப்பாடு மத்தியான சாப்பாடு மட்டும் கட்டாது, பரவாயில்ல எப்படியும் பின்னேறம் சாப்பிட சரியாக இருக்குது. இப்போ இதுலேருந்து போய் அவசரமாக வந்து கார் எடுத்துகிட்டு ஒன்-வே அதோட சுற்றி தான் வந்து போகணும். இந்த கண்டியிலேருந்து பெரும்பாலும் இருக்கிற தமிழாக்கள் வந்தால் இதில் பார்க்குற நினைக்கிற எல்லாம் வேலை நல்லதாக போகிறது. ஆனால் வேலோட வந்தால் அது சாத்தியப்படாது. எல்லாம் பொழுதுபோக்கு தான். அங்கே நடந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தெரிய வேண்டியா. இதில் உங்களுக்கு இன்னும் ஒரு விஷயத்தை வந்து காட்ட மறந்துட்டேன். இந்த மீன் இங்கே பாருங்க எவ்வளோ மீன் இருக்குன்னு. இதில் சாப்பாடு போட்டு தான் பார்க்க வேண்டிய போட்டால் நல்லா அடிக்கு. ஓகே சரி, இப்போ இதில் இந்த அவையில் போய் ஏற்றிட்டு அவரடியாக அடுத்தது என்ன நடக்குன்றதை பார்ப்போம். சரி, இப்போ அப்படியே தலதா மாளிகையை பார்த்துட்டு அவையில் ஏற்றிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா விடியவே வந்து நான் ஒரு விஷயம் சொன்னால், நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு நாளுமே கண்டியை பொறுத்த மாதிரில வந்து ஒவ்வொரு நாளுமே 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த பாரம்பரிய நடனங்கள் இருக்குது. டங்கு டங்கு டங்குன்னு அடிப்பினும் அந்த நடனம் வந்து போகிறது. அதை நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து பார்க்கணும். அப்போ அந்த ஒரு விஷயத்தை வந்து வேலுக்கு அப்ரோச் பண்ணால் நான் இப்போ வேலும் ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொன்னவேல். அதால் நான் விடியவே வந்து ஒரு நம்பர் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு போடுறேன். அவர்கிட்ட வந்து புக்கிங்கை போட்டுட்டு வந்துட்டோம். டிக்கெட் வந்து இஞ்சியை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். 3000 ரூபா அப்படின்னு சொன்னவேல். இப்போ என்னோட வந்து ஆக்கள் வேறு அதில் வாசலில் வச்சு மறைச்சிட்டாங்க. இப்போ பார்க்கிங் உங்களுக்கு விடுறது பிரச்சனை லேட் ஆகும். அதில் வந்து நாங்கள் அவையில் கூட்டிகிட்டு போய் டிக்கெட் எடுத்துக்கொண்டு உள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு கொண்டு போயிட்டோம். உண்மையிலுமே வந்து இவ்வளோ பேர் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நான் அதை தான் இப்போ தான் யோசிக்கிறேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வானம் விடையில அளவுக்கு வந்து ஃபுல் க்ரௌடாக இருக்குது. அது எப்படி கொண்டு விட போகிறேன்ன்றது எனக்கு என்ன தெரியல. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அந்த வாகனங்கள் முன்னுக்கும் பின்னுக்கும். சரி, இதில் வாகனத்தை பாருங்க, இஞ்சால ஃபுல்லாக பார்க்கிங், இஞ்சாலையும் கார் பார்க்கிங் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கண்ணாடியில் இஞ்சி பாருங்கள் பின்னுக்கும் வாக்கள் இருக்குது. இது நான் நினைக்கிறேன் ரெக்ரோஸால் தான் இந்த டான்ஸ் இதுகள் வந்து செய்கிறாங்க போல இருக்குது. ஏன்னாண்டா இருக்கா இந்த இதாக வேண்ட இதுக்கு சொசைட்டிக்கு வந்து யூஸ் பண்ணலாம் தானே, அதெல்லாம் போல் இருக்குது. கல்ச்சரல் ஹோலில் தான் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து
நடக்குது. பொறுங்க என்னென்னு பார்க்கிங் விட போகிறோன்னு தெரியல. இப்படியே நானும் ஒரு 5-6 நிமிஷமாக இறக்கி எல்லா இடங்களும் எல்லா வாகனங்களும் பார்க் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒரு இடம் இல்லைங்க. இதுக்குள்ள வந்து அந்த ஒரு இது நடக்க போகுது. நான் போகிறதுக்கு இடையில தொடங்கிற போல இருக்குது. நானும் கேப்பில் பார்க்கலான்டா. நான் பார்க்குறதுக்கு 3000 டிக்கெட் எடுப்பாங்களோ? அப்படியாண்டா போக மாட்டோம்ல. என்றாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாக காட்டுறதுக்காக ட்ரை பண்ணலாம். ஒரு மாதிரி பார்க் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு பிறகு வந்து நீங்கள் பார்க்க போகிறதெல்லாம் ஒரு ஸ்மாலில் தான் வந்து பார்ப்பீங்க. இந்த மாதிரி காட்ட போட்டாச்சு. குறிப்பாக வந்து இப்போ சத்தம் கேட்குது. ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டு போல இருக்குது. உள்ள ஜெஸ்ஸி என்ற பேரை சொன்னது எங்களுக்கு டிக்கெட் எடுக்க போகிறாங்களோ என்ன கட்டப்போ தெரியல. வேறு எவ்வளோ பேர் இருக்காங்களேன்ட்டு நான் நினைக்கல. நாங்கள்லாம் போய் இருக்கிறதுக்கு இடம் கிடைக்க மாட்டேன். ஃபுல்லாக டிரைவர்ஸாக்கள் வெளியிலே இருக்கணும் போல இருக்குது. சரி ஓகே அப்படி வந்தாச்சு. இல்லை பாருங்கள் எவ்வளோ வெளிநாட்டவர்கள் இருக்கணும். எங்கடைய ஆக்கலாம் கேட்டு தெரியல. இதை முன்னுக்காரனா தான் வழியாக காட்டலாம் உங்களுக்கு. ரைட்டு காட்ட இல்லாது ஒரு சில நல்ல நல்ல கட்டங்களை வந்து அப்படியே நான் போட்டுப்பாரு. அப்படியே வந்து எங்களுக்கு டிக்கெட் எதுவும் அந்த கதைக்கு கைதட்டுகள் தாராளமாக வருது. தடி மாதிரி இருக்கும். அதுலேயே அதை வச்சு சுற்றி கொண்டு இருக்காரு அந்த கடவுள். நிறைய வந்து கை தட்டிட்டு முக்கியமான விஷயமான களத்துறையில் பார்ப்ப முக முடியாத அணிஞ்சு கொண்டாடி
அடிக்கிற மியூசிக்லேயே தான் அவன் ரசிக்கக்கூடிய மாதிரி ஒரு மெனு மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அதை பார்த்து கொண்டிருக்கேன். சும்மா தாராளமாக வெல்ட்டி எல்லாம் அடித்து கொண்டிருக்காங்க. பெல்ட்டியை சாதாரணமாக அடிச்சிட்டு இருக்காங்க. வந்துட்டாங்க அடுத்தது. அடிக்கிறாங்க வந்து ஒரு பைத்திய மாதிரி ஆடிட்டே இருப்பாங்க பாருங்க. எவ்வளோ நேரம் வந்து அட்ரஸ் அதான் வருது. உடம்போட வந்து ஆடுற பாருங்க.
சவுண்ட் அப்படியே கூடி குறையுது பாருங்க ஒரு வாட்டி கேக்கு. எல்லாம் முடிய முதல்ல ஃபோட்டோ எடுக்க வந்துடுறான். வெங்கடாக்கள் அதை விரும்ப போகிறதில்ல. இந்த இதில் இருக்குன்னு பாருங்க. அதில் இதை நெருப்பை கொண்டு போகிறான் கொளுத்து. நடக்குது இங்கே. யூடியூப்காரன் இதுக்கு ஸ்டக் அடிக்கிறான்னு தெரியல. நெருப்பில் நடந்த விஷயத்தை நான் கவனிக்கலே. இந்த நடந்திருக்காங்களே எப்படி இடம் ஃபோட்டோ எடுக்கிறேன்டா. இந்த அதில் போய் எடுக்கலாம். சரி சரி அப்படியே நான் அங்கடையாக்களை பின்னால் போயிடும். நான் வேறு ரகம் உங்களுக்கு வந்ததுக்கு கட்டாயம் வந்து ட்ரை பண்ணுவோம். ஒரு குறுக்கு பாதையால் வந்தாச்சு கோபாலு.
Hello, hello, madam. Padang City Box please donation and please sir, 5 men sir. Hello, madam. Hello, madam. Hello, sir. Padang City please tip the donation help ya 5 men. Hello, sir. Hello, madam. Padang City Box hello, sir. நல்லா நல்லா ஆடிட்டு அதில் டிப்ஸை கேட்டுட்ருக்காங்க. ஆனால் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அப்படியே கார் வந்து முன்னுக்கு தான் இருக்குது. இதில் வந்த உடனே அப்படியே கூட்டிகிட்டு சாப்பிட போகணும். எனக்கு வந்து மத்தியானம் சாப்பிடல. ஓகே, எல்லாம் ஒரு அனுபவம் தானே. ஆனால் நிறைய விஷயங்களை வந்து புதுசாக கற்றுக்கொள்கிறேன் இந்த வெளிநாட்டவர்களோட வேலைகளில். சரி, இப்போ வந்து கண்டி சிட்டி சென்டருக்கு வந்திருக்கிறோம். அதில் வந்து ஸ்பாஸ் லோன் ஏடிஎம் போயிட்டு ஸ்பாஸ் லோனுக்கு வந்திருக்கிறோம். வேலைங்கால பார்த்து கொண்டிருக்கணும். எனக்கு உண்மையிலுமே இந்த பிராண்ட் நல்லா இருக்கும். ஆனால் இது இந்த விலை வந்து பார்த்திங்கன்னா 4950 ரூபா. ஆனால் சூப்பரான ஒரு வாசனை. இந்த இதில் இருந்து எடுக்கிறது போல இருக்குது. அதில் போட்டிருக்கணும் பாருங்கள். இதில் என்ன எடுக்கிறது போல இருக்குது. ஸ்பாஸ் லோன் வந்து உண்மையாக பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். சூப்பர். இல்லை வேறுங்க எங்கடையாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிஃப்ட் பண்ணுறதுக்காக பார்க்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னது. நாங்கள் அப்படியே பின்னால் தெரிய வேண்டியா பார்த்து இதில் கிஃப்ட் ஐட்டம் எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து நாங்கள் சாதாரண மக்கள் வேண்டிய அளவுக்கு வந்து விலையாக இருக்குது. இல்லை பாருங்கள், இந்த முகமூடியில் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த விலையும் பாருங்கள், என்னென்னே சொல்ல தெரியாத அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் அந்த ரூமுக்குள்ளே இந்த இது போடுறது போல் இருக்குது. வாசனை அந்த பெரிய ஸ்டார் ஹோட்டலெல்லாம் போய்க்கல எல்லாம் வந்து இந்த இது வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் ஒரு கெமிக்கலை வச்சுட்டு அது வந்து ரூம் ஃபுல்லாகவே வந்து டொய்லெட்டுகளில் கூடுதலாக வந்து வாசனையாக இருக்கும். தொண்டு வேண்டோண்டு ஆசை நான் 5000-6000 ரூபா வரும் போல் இருக்குது. அதெல்லாம் அப்படியே அதை விட்டுட்டு இங்கே வருங்க. இப்படி வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த விளம்பரப்படுத்தல் வந்து நல்லா இருக்குது உண்மையிலுமே பார்க்குறதுக்கு. அப்படி இங்கேயும் பாருங்கள், இந்த இதையும் பாருங்கள், நல்லா இருக்குங்க. இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. இதில் இப்படியும் இருக்குது. இதுக்குள்ளேயே வந்து போட்டு அடிக்கலாம். இதுவும் பாருங்கள், அதே தான் விலை வந்து போடலை. அதோட வந்து இப்போ ஸ்பாஸ் லோன் இருக்குது. இதுக்கு முன்னுக்கு இன்னொரு விஷயத்தை வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நுழம்புக்கு அடிப்பேன் தானே மொஸ்கிட்டோ ஸ்ப்ரே, அதுலேயே வந்து டீட் அந்த ஏதோ ஒன்று இருக்கணும் மாட்டேன். 2 பேரும் டாக்டர் தானே. அதை தேடி அலைஞ்சு கடைசியில் இந்த சிட்டி சென்டருக்கு வந்தது. பிறகு இங்கேயும் வந்து இல்லையண்டு மேலே வரைக்கல ஏதோ கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா டீட் இருக்குது அப்படின்ற மாதிரி. நேச்சுரல் அப்படின்னு போட்டிருந்தா டீட் வந்து மட்டும் போட்டிருந்தது. டீட் வந்து போடல. ஆனால் இவியல் கிட்ட டீத். ஆனால் நாங்கள் இங்கே இருக்கிறதுல வந்து நேச்சுரல் ரெண்டு போட்டிருந்தது. பிறகு ஓகே, அதுலேயும் டீத் என்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. என்னென்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு யாரையா தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அது இருக்குன்ட்டு கடைசியாக வேண்டிட்டு இந்த ஸ்பாஸ் லோனுக்கு வந்தது. இப்போ இதுக்கு பிறகு என்னென்ன சம்பவங்கள் இன்னும் வந்து சாப்பிடல. ஒரு பக்கத்தால் பசி இருந்தாலும் ஒரு பக்கத்தால் வித்தியாசமான அனுபவங்களோட தெரிகிறோம். அப்படியே இல்லை வேறு நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்ருக்கிறோம். சின்ன கடையாக இருந்தாலும் எப்படி இதை பிராண்டட் ஆகியிருப்பாங்கன்றது எனக்கு யோசனையாக இருக்குது. இலங்கை பிராண்டை இப்படி கொண்டிருக்காங்களானே. சரி, இப்போ சிட்டி சென்டர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன். நான் சிட்டி சென்டருக்குள்ள கொண்டு விட்டேன். இல்லை வேண்டாம், வெளியில் எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொன்னோன்னே நான் ஒரு ஹோட்டல் போட்டு வந்து நான் சரியா கூகுளில் தேடித்தேன். அது வந்து மூடிட்டாங்க. ஆனாலும் பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு வந்தேன்னா எதிர்பார்க்கல இப்படி இருக்கும்போது சூப்பராக இருக்குது. காட்டுறேன் பாருங்க. இப்படி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஸ்டேஜ் மாதிரி கீழே மேலே அப்படியே வந்து சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். மேலே இருக்கிற பாருங்க கிடையாது. நான் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதில் கீழே வந்து சாப்பிட போகிறேன். இதுலேருந்து சாப்பிட்லாம், அதிலேருந்து சாப்பிட்லாம். இது வந்து எனக்கு பெட்டராக இருக்குது. நான் சொல்லியிருக்கேன் சார், என்ன தான் சாப்பிட்றது இங்கே. அதோட இதிலெல்லாம் இந்த ஹோட்டலில் எல்லாம் பாருங்கள் நிறைய ஃபோட்டோஸ், பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து போட்டுருக்கணும். ஒரு பழங்காலத்து ஹோட்டல் தான், ஆனாலும் வந்து நல்லா இருக்குது. பசிக்கு சாப்பிடுவோன்னு பார்த்தா அவங்க வெள்ளைக்காரங்களுக்கு விழுந்து கவனிக்கிறாங்களோடைய எங்களை ஏரெண்டும் கணக்கெடுக்க மாட்டேன்றாங்க. நாங்களும் என்ன சும்மா சாப்பிட்றோம், காசு கொடுத்தானே சாப்பிட்றோம். ஒரு 5 நிமிஷம் பார்ப்பேன், அடுத்த கட்ட வேலோட கேம் தான். பசிக்குது அவ்வளோத்துக்கு கொடுமையாக. இப்போ 5 நிமிஷம் தாண்ட முதலே வந்து கொத்து தந்துட்டாங்க. எப்படி ஒரு இதெல்லாம் பாருங்கள், சம்பல் வச்சுருக்காங்க, குழம்பு வச்சுருக்காங்க, சோஸ் வச்சுருக்காங்க, மரக்கரை வச்சுருக்காங்க. இப்படி வெள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாப்பாடு. நாங்கள் வந்து கொத்து போட தெரியாது, ரொட்டி வேண்டி பேக்கெட்டில் போடுறவங்க தெரியாது, அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சரி, இப்போ வந்து சாப்பிட்டுட்டேன். 1500 ஏதாவது பில் வந்தது. 1520 ரூபா நினைக்கிறேன். 1450 ரூபா வந்து பில் வந்தது. கொடுத்தாச்சு. தண்ணி பொத்தில் ஒன்று எடுத்து நான். சரியா, இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் இவையிலோட போய் காரை வந்து விட்டுட்டு வரேன். சிட்டி சென்டர் பார்க்கல, அதனால் நான் போய் தான் வந்து எடுத்துகிட்டு வரணும். இவையிலோட வரைக்கில் வந்து நாங்கள் அதுக்கு அவையிலே வந்து பே பண்ணது. உண்மையிலுமே நல்ல ஆக்கள், நல்ல ஒரு பண்பான ஆக்களோட தான் நான் இந்த பயணத்தை வந்து மேற்கொண்டு வந்துருக்கேன்னு நினைக்கல. இந்த சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதுக்கு அப்புறம் என்ன ஜோக்கண்டா, வெயில் ஹண்டி ஹில்ன்ற ஒரு ஹோட்டலில் வந்து நிற்கிறேன். அங்கே வந்து அக்கமெண்டேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அதனால் வந்து நான் வெளியில் தான் இங்கே ஒரு ரூம் பார்க்கணும். இன்னும் அதுவும் பார்க்கவே இல்லை. என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. வேலை நீ ரக்கி போட்டு தான் நீ அடுத்த கட்டத்தை வந்து பார்க்கணும். இப்போலாம் இந்த கண்டியிலேருந்து போகணுன்றிருக்கு. அதோட இன்றைய நாள் வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது ஒரு காரணத்துக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட்ஸ். ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த வீடியோ பிடிச்சிருந்தாண்டு மோட்டோவில் வாழ்க்கையில் அதை ஒரு பெரிய ஒரு மிஸ் பண்ணுறேன். கல்யாணத்தை அப்புறம் அதால்
செய்கிறது ஒரு பெரிய வாடாக இருக்குது என்றாலும் பரவாயில்ல. பார்ப்போம், ஒரு நாள் இந்த ட்ரிப் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு பைக் ட்ரிப் வரும். சரியா? பாய் மக்களே, பாய்.